ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து எதை பற்றின வீடியோ அப்படின்னா இன்றைக்கி ஒரு குக்கிங்கு விலாகு இதெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக தான் வரப்போகுது. என்னோடய அன்றாட வேலைகள் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு விலாகாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நேரமே எந்திரிச்சாச்சு. 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சுங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டேன். பாலும் காய வைக்க ஆரம்பித்தாச்சு. சாப்பாட்டுக்கு உலையும் ஊற்றி வச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வாழைக்காய் இருந்துச்சுங்க. அதை வணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார், ரசம், வாழைக்காய் பொரியலோடு முடிச்சுக்கலான்ட்டு வாழைக்காயெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே இந்த அடுப்புலேயே லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எப்போவுமே நான் தாளிப்பேன். டேரெக்டாக வாழைக்காய் அப்படியே தாளித்து விட்டுற மாட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் போல் சுடுதண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், தேங்காய் துருவல், கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக பொரியல் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அதே அடுப்பில் அந்த பொரியல் முடிஞ்சதுக்கப்புறமா ரசமும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே உள்ளே கேஸில் குக்கரில் கொஞ்சம் பருப்பு போட்டு வச்சுருந்தேன். அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வெளியில் கொண்டு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பருப்பையும் நல்லா கடைஞ்சிட்டு வெளியில் விறகடுப்புலேயே ஊற்றி வச்சுட்டேங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெந்து வரட்டும். அந்த தளன்லேயே நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெள்ளரி பழம் பழுத்திருந்துச்சுங்க. அந்த வெள்ளரி பழத்தையே கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாப்பா போய் பொறிச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த காயுமே பிஞ்சா 2, 3 காய் பொறிச்சிட்டேங்க. இது எங்களுக்கு தெரியாமல் பெருசாயிடுச்சு. அதனால் நல்லா பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இல்லைன்னா இது பிஞ்சாவே பொறிச்சு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுருப்பேன். இது பார்க்காத விட்றதுனால இவ்வளோ பெருசு பழுத்துருச்சுங்க. இதை இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட போகிறேன். இது நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா மாவு மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது ஜூஸ் போட்டோம் அப்படின்னா இந்த முலாம்பழத்தோட ஜூஸ்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழத்தை இன்றைக்கி எப்படி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட போகிறேன் அப்படின்னா இதனுடைய தோலெல்லாம் சீவிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் கொடுத்து விட போகிறேங்க இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு. அப்படின்னா தான் கொண்டு போவாங்க. இந்த வெறும் பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்னால கொண்டு போக மாட்டாங்களா. அதனால் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் கொடுத்து விட்டோம் அப்படின்னா அதனுடைய தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் இன்றைக்கான ஸ்நாக்ஸு இதுதான். நல்லா மாவு மாதிரி பார்க்குறக்கே எப்படி இருக்குது பார்த்திங்களா, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இதோட விதையெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சிடணுங்க. அப்போ தான் நம்ம காட்டில் ஊன்றதுக்கெல்லாம் ஆகும். இந்த விதையை எடுத்துகிட்டு சாம்பல் இருக்குது இல்லையா, நம்ம அடுப்பில் எரிய வச்ச சாம்பல் அதை போட்டு நல்லா பெனஞ்சு வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா அந்த விதை ரொம்ப நாளைக்கு கெடாதுங்க. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம், விதையே கெடாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வெயிலில் காய வைக்க போகிறேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பாவக்காரங்க வந்திருந்தாங்களா, பாவை 2 பாவை வாங்கியிருந்தேன். இந்த பாயில் நம்ம கடைசி கோட்டில் அந்த குச்சி குச்சியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த பிரிஞ்சு வரதுனால தான் இந்த பாவை சீக்கிரமாக பிஞ்சு போயிடும். அந்த அண்ணாட்ட கேட்டேன், சீக்கிரமாக பிஞ்சு போயிடுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டங்காட்டி அவங்க சொன்னாங்க, அந்த பாவையோட அந்த முடி போடுறாங்க இல்லையா, அவங்க ஒரு 10 கயிறு சேர்த்து ஒன்றா முடிச்சு போட்டுருவாங்களாம். இந்த பக்கம் 5 கயிறு, இந்த பக்கம் 5 கயிறு சேர்த்து சேர்த்து முடிச்சு போடுறதுனால அந்த கேப்பில் தான் உங்களுக்கு அது பிஞ்சிட்டு வந்துடுது. நீங்கள் அந்த முடிச்சை லேசாக அவுத்து விட்டுட்டு தனித்தனியாக முடிச்சு போட்டு கிட்டக்கிட்டேயே முடிச்சு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பாய் பிய்யாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. அதனால் இன்றைக்கி அந்த வேலை தான் போயிட்டுருக்குது. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு இன்றைக்கி இதை அப்படியே முடிச்சு போட்டு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சு அவுத்து போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பாவை பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் பாய் பிரியாமல் இருந்திருக்குது. அதனால் இதையும் கொஞ்சம் நல்லா முடிச்சு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு முடிச்சு போட்டு வச்சிட்ருக்குறேங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் தோட்டத்துலேயும் வேலை இருக்குது, அங்கேயும் போகணும். தோட்டத்தில் தட்டு கொஞ்சம் அறுத்துருந்தாங்களா, இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கட்டி அப்படியே குச்சி ஊனிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோட்டத்துக்கு கிளம்பியிருந்தோம். நாங்கள் தோட்டத்துக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா மணி 11 மணி இருக்குங்க. நல்ல வெயில். இந்த கத்தை எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு சாயங்காலமாக குச்சி ஊனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். மழை வர மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த குச்சியெல்லாம் ஊனி வச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட்ட ஆரம்பித்தாச்சு.
இது நல்லா வெயிலுங்க, செம்ம வெயில். இருந்தாலும் வந்து மாட்டுக்கு தீவனம் வேணும் இல்லையா? அதனால் வேஸ்ட்டாக போயிடும். நனைஞ்சிச்சு, மழை வந்து நனைஞ்சிச்சு அப்படின்னா வேஸ்ட்டாகிருங்க. அதனால் வந்து இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரே வந்து எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் வந்து கட்டி முடிச்சாச்சுங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாத்தையும் குச்சி ஊனி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி ஊனவும் ஆரம்பித்தாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியாக இதெல்லாம் தட்டெல்லாம் குச்சி ஊன்னதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனி போய் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்கள்லாம் வந்துட்டாங்கன்னா சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பட்டன் இருக்குங்க, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோக்கள் லாங் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பேசாமல் வெறும் மியூசிக் மட்டுமே போட்டிருப்பேன். உங்களுக்கு அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.